காவடி என்பதன் பொருள் காவு பிளஸ் தடி, உயிரை பறிக்கும் ஒரு தடி என்பதாகும். அதை திருவள்ளுவர் பொறி என்பதாக 6வது குறளில் கூறுவார். நாம் இன்றிருக்கும் நிலை கொண்டு 2000 வருடங்களுக்கு முன்பு இருந்த மக்களின் நிலையினை நியாயம் தீர்க்க கூடாது என டாக்டர் எஸ். ராதாகிருஷ்ணன் அவர்கள் குறிப்பிடுவார்கள். சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு புத்தகங்கள் போன்ற எந்த ஒரு அறிவூட்டும் சாதனங்களும் இல்லாதிருந்த காலத்தில் தோமா அப்போஸ்தலர் வழியாக சொல்லப்பட்ட நற்செய்தியின் பிரதான செய்தி குமரக்கடவுள் அவதாரமாக வந்து நமது பாவங்கள் நிமித்தம் பலியாக்கப்பட வேண்டும் என்பதே. அவர் பலியாக்கப்பட்ட அந்த சிலுவையை அவரே சுமந்து சென்றார். இந்த சத்தியத்தை மக்கள் மறந்துவிடாது இருக்க வேண்டும் என்பதற்காக தங்கள் தோள்களிலேயே அடையாளமாக ஒரு மரத்துண்டை அலங்காரப்படுத்தி எடுத்துக்கொண்டு செல்வர். அதுவே காவடி என்று அழைத்தனர். இந்த காவடி என்பது சிவபெருமான் கோவிலுக்கோ விஷ்ணு பெருமான் கோவிலுக்கோ எடுத்துக்கொண்டு செல்லப்படுவதில்லை. அது குமரக்கடவுளுடைய கோவில்களுக்கு மாத்திரம் கொண்டு செல்லப்படும். அடிக்கப்பட்ட குமரக்கடவுள் இயேசு கிறிஸ்துவே.